ஹலோ. என்னங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன் சார். சார் எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு காலேஜ் கூட லீவ் சார். அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போலாமா? ஆஹா, வெளியெல்லாம் போக வேண்டாம். நீ எங்க வீட்டுக்கு வரியா? எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. எங்க அண்ணனும் காலையிலேயே எங்கேயோ கிளம்பி போயிட்டான். நான் எங்க வீட்ல தனியா தான் இருக்கேன். அப்படியா? நீ தனியா இருக்கன்னா நான் வேணா துணைக்கு வரவா? வருவியா இல்ல சும்மா சொல்றியா? கண்டிப்பா வரேன். சரி, அப்ப சீக்கிரமா வா. ஓகே, போனை வை, உடனே கிளம்பி வரேன். சொன்ன மாதிரியே வந்துட்டியே. வா, உள்ள வா. சீக்கிரம் உள்ள வா. உட்காரு. சார் செம்ம ஸ்பீடா இருக்கீங்க போல இருக்கே. ஆமா, நீ சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன்ல, நான் செம ஷார்ப்பு. உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டியா? என்ன பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. சாருக்கு என்ன வேணும்? நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நீ எதை வேணாலும் கொடு. அப்படின்னு உனக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? வெறும் டீ காஃபி தானா? வேற என்ன வேணும்னு சொன்னாதானே. ஏதாவது ஸ்பெஷலா கொடு. உனக்கு ஸ்பெஷலா வேற வேணுமா? உன்னை வெச்சு ஏய், யாரே வந்திருக்கா? ஏய், நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சரிடி, முதல்ல யாருன்னு போய் பாரு. என்னது? நான் போய் ஓபன் பண்ணுமா? ஒருவேளை வந்திருக்கிறது எங்க அப்பா அம்மாவா இருந்தா? நீ வேற உள்ள என் கூட இருக்க, நம்மள கொன்னே போட்டுருவாங்க. அப்ப இப்ப என்ன பண்றது? இரு, நீ இங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. நான் டோர் ஓபன் பண்ணி யாருன்னு பாக்குறேன். சரி, நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? எங்கேயாவது போய் தொலை. நான் கூப்பிடுற வரைக்கும் தலைய வெளிய காட்டாத. ஏண்டி இப்படி இருக்கீங்க? கூப்பிடும்போது மட்டும் பல்ல கட்டிட்டு கூப்பிடுறீங்க, மாட்டிக்கிட்டா மட்டும் போய் தொலைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமாடி? சரி, நீ வேணா அந்த பெட் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ. சரி. வரேன், ஏன் தட்டுறீங்க? என்ன பிந்து, கதவு திறக்க இவ்வளவு நேரமா? உள்ள தூங்கிட்டு இருந்தேனா? என்னன்னா இப்பதான் போன அதுக்குள்ள வந்துட்ட? என்ன சொல்றது, பாதி வழிதான் போயிருப்பேன். நடுவுல போன் பண்ணி நாளைக்கு வர சொல்லிட்டாங்க, அதான் திரும்பி வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி விடு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. முதல்ல நீ போய் குடிக்க தண்ணி கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்தாங்கண்ணா. என்னது உள்ள இருந்து சவுண்ட் வருது? அது நம்ம வீட்ல இல்லனா, வெளிய எங்க இருந்தா சத்தம் கேக்குது. இல்ல இல்ல, உள்ள இருந்து அந்த சவுண்ட் வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் அப்படி கேக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ, மாட்டணும். இல்லையே, இங்க இருந்தா ஏதோ. டேய், யாரா நீ? கேட்டுக்கிட்டே இருக்கல, யாரா நீ? என் வீட்டுக்கு எப்படி வந்த? வா இங்க வா. வாடா இங்க வா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப? அவரும் நானும் லவ் பண்றோம். என்னது, இவனை லவ் பண்ணிட்டு இருக்கியா? பார்த்தாலே தண்டசோர் மாதிரி தெரியறான், இவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற? இது ரொம்ப சின்சியர் லவ்னா. 4 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படினா அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்ட? சும்மா பேசலாம் தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். நீ பண்றதெல்லாம் ஒண்ணும் சரி கிடையாது. இனிமே வீட்டுக்குள்ள கூடாது, சரியா? சாரி, நான் ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டேன். அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட பக்குவமா உன் லவ் மேட்டரை எடுத்து சொல்லு. அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. சாரி அண்ணா. ஏய், நீ முதல்ல கிளம்பு. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு முறையா வந்து பொண்ணு கேளு, சரியா? சரிங்க சார். நெக்ஸ்ட் மந்த் என் எக்ஸாம்லாம் முடிஞ்சிரும். உடனே நான் ஏதாவது நல்ல வேலையில ஜாயின் பண்ணிட்டு உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப கிளம்பு. சரிங்க சார், போயிட்டு வரேன்.